T20 உலகக்கோப்பையில் இரண்டாவது அரையிறுதிச் சுற்றில் இங்கிலாந்தை 68 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டி குறித்து ரோஹித் சர்மா பல விஷயங்களை கூறியிருக்கிறார். முதலில் பேட்டிங் செய்து 171 ரன்கள் எடுத்த இந்திய அணி பிறகு இங்கிலாந்தை 103 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது. இப்போட்டியின் வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா கூறியது என்னவென்றால், பதற்றமே இல்லாமல் விளையாடியதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், இந்த வெற்றி எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரே அணியாக கடுமையாக பயிற்சி எடுத்து வருகிறோம். வெஸ்ட் இண்டீஸில் ஒவ்வொரு ஆடுகளமும் ஒவ்வொரு விதமாக உள்ளது. மைதானத்திற்கு ஏற்றது போல் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்கிறோம். ஆடுகளங்கள் பல சவால்களை அளிக்கிறது. அதனை எல்லாம் சமாளித்து வருகிறோம். இதுதான் எங்கள் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. பிட்ச் சூழலுக்கு ஏற்றவாறு பந்துவீச்சாளர்களும் பேட்ஸ்மேன்களும் என இருவருமே தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இப்போட்டியில் 140 முதல் 150 ரன்கள் எடுத்தால் அதனை வைத்து வெற்றி பெற முடியும் என்று நான் நினைத்தேன். கூடவே நானும் சூர்யாவும் நடுவரிசையில் நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைத்தோம். இதுபோன்ற இலக்கை மனதில் நினைப்பதை மற்ற வீரர்களிடம் நான் கூற மாட்டேன். காரணம், அவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு இலக்கை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது பற்றி. அவர்களுக்கு இதிலும் முழு சுதந்திரம் அளிப்பேன். இறுதிப் போட்டி என்பது மிகப்பெரிய தருணமாகும். எனினும் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்காமல் அந்த போட்டி குறித்து சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்தாலும் பதற்றமே அடையாமல் விளையாடியதுதான் இப்போட்டியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று ரோஹித் சர்மா பேசியிருக்கிறார். இதன் மூலம் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்க அணிகள் மோத உள்ளது.